Sir and Madam, greetings from Perambalur EDC IT team. இப்போ மொபைல் ஆப் அசஸ்மெண்ட் அதாவது எல்டிசிடி சர்வீசஸ்லாம் வந்து லாஸ்ட்டு ஜூலை மந்த் வந்து ஒவ்வொரு சர்க்கிளையும் 5 செக்ஷனுக்கு பைலட் ஸ்டடி பண்ணாங்க. அதில் நல்லா பெஸ்ட்டு அவுட்புட் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் மந்த் எல்டிசிடி அசஸ்மெண்ட் வந்து சர்க்கிளில் உள்ள அனைத்து செக்ஷனுமே வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்டாக நம்ம செக்ஷன் பெரம்பலூர் EDCயில் இப்போ 46 செக்ஷனில் 37 செக்ஷனுக்கு எல்டிசிடி சர்வீஸ் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு இப்போ நம்ம இந்த மாதம் வந்து எல்டிசிடி அசஸ்மெண்ட் எடுக்கணும். இதுக்கு வந்து லேட்டஸ்ட் ஆப் வந்து நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் ஐடி டீம் வந்து எலிஜிபிளிங் டீம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை நான் இப்போ நம்ம குரூப்பு மொபைல் ஆப் அசஸ்மெண்ட் பெரம்பலூர் EDCன்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். TNEB 1.43 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆப்பை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி இப்போ இந்த நான் குரூப்பில் அனுப்பியிருக்க TNEB 1.43 APK அப்படின்ற ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி செட்டிங்ஸ், அதாவது இது வந்து பொதுவாக நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் பண்ணுவோம். அது இல்லாமல் மற்ற இதுலேருந்து பண்ணும்போது அன்னோன் சோர்ஸ் வந்து பர்மிட் பண்ணாது இல்லையா, அது செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம ஒரு பர்மிஷன் கொடுத்துருங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு அலோவ் ஃப்ரம் திஸ் சோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி செக்யூர்டான ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் இருந்துச்சுன்னா இது மாதிரி வரும். அதை ஐ எம் அவேர், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத இது பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால்னு கேட்கும். TNEB ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது. இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா ஆப் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் ஆகும்போது மேலாப்பில் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா காமிக்கும் 1.43 இருக்குதான்னு பார்த்துங்க. டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணோம்னா என்ன வெர்ஷன் அப்படின்றது காமிக்கும். இப்போ ஓப்பன் கொடுங்க. இப்போ ஓப்பன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா லொக்கேஷனை வந்து பர்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும். யூஸிங் தி ஆப் அப்படின்றத கொடுத்து அலோவ் கொடுத்துங்க. அலோவ் கொடுத்துருங்க. பாருங்கள், இப்போ மேப் வந்து காமிக்கிது. அலர்ட் டிவைஸ் மேப்பிங் நாட் அவைலபிள், ப்ளீஸ் கான்டாக்ட் மேனேஜர் IS சர்க்கிள், அதாவது நம்ம சர்க்கிள் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஓகே கொடுத்துட்டு இது வந்து ஆண்ட்ராய்டு ஐடி, ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு ஐடி இருக்கும். ஒரு ஐடி இன்னொரு ஃபோனுக்கு இருக்காது, ஏன்னா இது ஆண்ட்ராய்டோட ஐடி. ஓகே, இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பணும். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறதை விட உங்களுக்கு ரொம்ப ஈஸி என்னென்னா, ஜஸ்ட் ஆக்டிவேட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாவே டிஃபால்ட்டாக உள்ள அவங்களுடைய ப்ரௌசர் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஏஐ கம்ப்யூட்டர் நம்பரை செலக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் செக்ஷன் கோடு, செக்ஷன் நேமையும் எனக்கு மெசேஜில் டைப் பண்ணிடுங்க. நான் வந்து நீங்கள் உங்களுடைய ஐடியை வந்து உங்கள் செக்ஷன் கோடு, உங்கள் செக்ஷன் யூஸருக்கு, ஏஐ யூஸருக்கு அகெயின்ஸ்டாக மேப் பண்ணிடுவேன். ஒன்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் வரும், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு வரும். அதில் உங்கள் எல்டிபிலிங் இருக்கு இல்லையா, நம்ம ரீஜனல் எல்டிபிலிங், அந்த எல்டிபிலிங்கில் உள்ள ஏஐ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்றபடி அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ரீடிங் எப்படி எடுக்கின்றது நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுப்போம். தேங்க்யூ. இப்போ நம்ம ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் மட்டும் செக் பண்ணிக்கணும். அதாவது இப்போ நம்ம ஆப்டிக்கல் ரீடர் கேபிள் இருக்கு இல்லையா, அதோட ஒரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபோனில் மாட்டுறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு ஓடிஜி கன்வெர்ட்டர் கொடுத்துருப்போம். அதை மாட்டும் போது நமக்கு அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகணும். ஓடிஜி எனேபிளில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப் ஓப்பன் ஆகும். நம்ம அப்படியே நம்மளே ஆப்பை ஓப்பன் பண்ணால் கூட கேபிளை மாட்டி ரீடிங் டவுன்லோட் பண்ணும் போதும் ஆட்டோ மோடில் வரும், இல்லைன்னா ரீடிங் ஃபெச் ஆகாது. அதுக்கு மோஸ்ட்லி இப்போ வர ரீசெண்டாக ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் எல்லாத்துலேயும் ஓடிஜி டிஃபால்ட்டாக எனேபிளில் இருக்குது. சில இது கலர் OS, குறிப்பாக இந்த விவோ, ஓப்போ, OnePlus இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோன் வச்சுருக்கவங்க ஓடிஜி எனேபிளில் இருக்கான் பாருங்கள். மோஸ்ட்லி நாங்கள் கொடுத்துருக்க கேபிள் அந்த கன்வெர்ட்டரோட ஃபோனில் மாட்டும் போது நம்ம அந்த TNEB மொபைல் ஆப் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஓடிஜி எனேபிள் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம். அப்படி வரல அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் மேலே செட்டிங்ஸில் ஓடிஜி அப்படின்னு சர்ச்சில் வந்து டைப் பண்ணிங்கன்னா எடுத்து கொடுக்கும். அது ஓடிஜி வந்து உள்ளே போயிட்டு எனேபிள் பண்ணிடுங்க. டிஃபால்ட்டாக அந்த ஆஃபில் இருக்கிற ஃபோனுங்களுக்கு. இது இல்லாமல் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்றதையும் சர்ச்சில் போய் டைப் பண்ணிங்கன்னா டெவலப்பர்னு நீங்கள் டைப் பண்ணாவே எடுத்து கொடுக்கும். டெவலப்பர் ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிவிடுங்க.
இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கேபிளை மாட்டு பார்த்தீங்கன்னா டான்ஜெட் ஆப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனிச்சுன்னா நமக்கு கேபிள் ரீட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஐடியை உங்கள் செக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக மேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்பை டான்ஜெட் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இது மாதிரி லோகோ இருக்கும். டான்ஜெட் ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு சொல்லுங்கன்னு சொல்லும். இதில் உங்கள் எல்டிபிலிங் எல்டிபிலிங் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இது டிஆர்என்னு ஆரம்பிக்கும். அந்த ஏஐ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கரண்ட்டாக என்ன பாஸ்வேர்டு இருக்கோ லைவில் அந்த ஏஐ யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்டிபிலிங் ஏஐ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு உள்ளாக்க லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு எல்டி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் எல்டி சர்வீசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா கன்சியூமர் மாஸ்டர் டேட்டா நாட் அவைலபிள்னு வருது. உங்களுக்கே தெரியும், பொதுவாக ரீடிங் நம்ம ஏற்கனவே எடுத்த தேதியிலேருந்து +or-3 days அது மட்டும்தான் நம்ம வந்து ரீடிங் எடுக்க முடியும் இல்லையா. இப்போ நம்ம ஏற்கனவே 28ஆம் தேதி 27ஆம் தேதி எடுத்திருந்தனால இன்னும் தேதி வந்து இன்னும் நமக்கு வரலன்றனால டவுன்லோடு வந்து அலோவ் பண்ணலை. இதே உங்களுக்கு நம்ம அந்த குறிப்பிட்ட தேதியில் பண்ணும்போது, அதாவது இப்போ உதாரணத்துக்கு 27 எடுத்திருந்தோம்னா இப்போ 25 24 ட்ரை பண்ணும்போது மாஸ்டர் டேட்டா டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும்னா பில்டபிள் எல்டி சர்வீசஸில் போயிட்டு நம்ம ரீடிங் எடுக்கணும். அது எப்படின்றது தனியாக சொல்கிறோம். தேங்க்யூ.